தகப்பனே, அருமையான வருடத்தின் கடைசி நாட்களில் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்கு நாங்கள் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் கூட அந்த தகுதியும் நீதியும் கொடுத்து எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். பெருமழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மோதியும் ஆண்டவரே அது அழியாமல் நிலைத்திருந்ததே. அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அழியாதபடிக்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்றைய தலைப்பு, தேவன் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். தேவன் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. தேவன் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 11:29. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்னும் நல்லா பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? தேவனாகிய கர்த்தர் அவர் அழைத்த அழைப்புகள் மாறாதவைகள். ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய கிருபை வரங்களும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்பும் எதற்காக என்பதை இந்த நாளிலே நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? உணர வேண்டும். ஆமென். உணர வேண்டும். அதை உணரும் பொழுதுதான், அதை உணர்ந்து வாழும்போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய நோக்கம் நிறைவேறி அவருடைய கிரியைகள் வெளிப்படும். ஆமென். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யாரால தெரியுமா அழைக்கப்பட்டிருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. தேவனால் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவர் கிருபை வரங்களை கொடுத்து உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக அந்த அழைப்பு? அவர் உங்களை எதற்காக அழைத்தார்? அந்த கேள்வி வரும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? என் ஆண்டவர் ஏன் அழைக்கணும்? சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா? நீங்கள் அதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு யாருக்குமே கர்த்தர் தான் என்னை அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அந்த உணர்வோடு இந்த கால வேளை இருக்கீங்க? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இன்னும் சத்தமா, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களை யார் அழைத்தது? கர்த்தர் அழைத்திருக்கிறார். இங்க கவனிங்க, கவனிங்க. விளையாடக்கூடாது. யார் அழைத்திருக்கிறாரு சொல்லுங்க? கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எதற்காக அழைத்தார் சொல்லுங்க? எதற்காக? அதை மாத்திரம் உணர்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும்.
என்னை வந்து சாப்பாட்டுக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சோறு கொடுத்து என்னை சாப்பாட்டினாலே திருப்தி அடைவதற்கு என்னை அழைத்தார். என்ன சொல்கிறீங்களா? சொல்ல முடியுமா? இல்லை, எனக்கு உடைகளை கொடுத்து என்னை அலங்கரிப்பதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார். ஆமாவா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த உலக பொருட்களினாலே என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு என்னை கர்த்தர் அழைத்தார். அப்படியா? சொல்லுங்க. இல்லை, பெரிய வீடு ஒன்றை கட்டி நல்ல உயர்ந்த படிப்பை படித்து பெரிய வேலையில் உட்கார்ந்து நிறைய சம்பாதிப்பதற்கு கர்த்தர் என்னை அழைத்தார். அப்படியா? சொல்லுங்க. இன்னைக்கு அதை உணரணும். எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த அழைப்பின் நோக்கம் தெரியாதனால தான் சோர்ந்து போகிறோம், பலவீனம் அடைகிறோம், தேவனை மகிமைப்படுத்த தவறிவிடுகிறோம். நீங்கள் உணருங்க. இன்னைக்கு நம்ம வந்து அதை என்ன பண்ணணும்? உணரணும். ஹல்லேலூயா. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவிக்கிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரினமத்துமின்றி. நல்லா கவனிங்க. நம்மை தேவன் எப்படி அழைத்திருக்கிறார்னா அவருடைய மகிமையினாலும். இங்கே தயவுசெய்து இங்கே ஒரு நிமிஷம் கவனிச்சிடுங்க. இந்த அழைப்பின் நோக்கத்தை நீங்கள் உணரலைன்னு சொன்னால், தேவனுடைய மேன்மையான திட்டத்தை உணரலைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வானது வீணானது. அவருடைய மகிமையினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவருடைய மகிமை வேறு. உலகத்துக்குரிய மகிமை வேறு, பரலோகத்துக்குரிய மகிமை வேறு. மண்ணானவர்களுடைய மகிமை வேறு, வானவருடைய மகிமை வேறு. அந்த மகிமையினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய காருண்யத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எப்படி அழைத்தார்? அவருடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? அழைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் என்னை அப்படித்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு? எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஏதோ சர்ச்சுக்கு நான் வரேன், வசனத்தை கேட்குறேன், போகிறேன், இல்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் அழைத்திருக்கிறார். இன்னும் அந்த சந்தோஷம் வரல, இன்னும் அந்த நோக்கம் உணரல. நீங்க பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நல்ல கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்த தேவன். ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க, நல்ல கவனிங்க. எதற்காக அழைத்தாராம்? ஃபார் எட்டர்னல் க்ளோரி, நித்திய மகிமைக்காக. ஹல்லேலூயா. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? நீங்கள் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? நித்திய மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி. நித்தியமான ஒரு மகிமை உண்டு, என்றென்றைக்கும் அழியாத ஒரு மகிமை உண்டு. யாருக்குமே அந்த சந்தோஷம் இல்லைப்பா. இன்னைக்கு இதெல்லாம் உணராதனால தான் சோர்ந்து போயிடுறோம். காசு இல்லையே, பணம் இல்லையே, பொருள் இல்லையே, இது இல்லையே, அது இல்லைன்னு சோர்ந்து போகிறோம். நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா சோர்ந்து போக மாட்டோம், தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சோர்ந்து போக மாட்டோம். இதற்காகத்தானா என்னை அழைத்தார் ஆண்டவர். நான் ஒன்றுமில்லாது இருந்தேனே, பாவையாக இருந்தேனே, பலவீனனாக இருந்தேனே, வியாதி உள்ளவனாக இருந்தேனே, தள்ளப்பட்டிருந்தனே, அவமானப்படுத்தப்பட்டிருந்தனே, ஒதுக்கப்பட்டிருந்தனே,
இதற்காகத்தான் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? சத்தியமா அதற்காகத்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், நம்மையும் அழைத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய நித்திய மகிமைக்காக. ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொருவரையும், இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் அதற்காகத்தான் அழைத்தார். நித்திய மகிமை ஒன்று உண்டு, நித்திய ஆக்கினேன்னு ஒன்று உண்டு. நித்திய ஆக்கினைக்காக கர்த்தர் நம்மை அழைக்கல. ஹல்லேலூயா, ஆமென். நித்திய அழிவுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கல, நித்திய மகிமைக்காக அழைத்தார். ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை சத்தமா நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. நல்ல கவனிங்க. தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாருங்க, இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, பிசாசின் ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? இந்த உலக ராஜ்யத்திற்காகவா, பிசாசினுடைய ராஜ்யத்திற்காகவா, இல்லை தேவனுடைய ராஜ்யத்திற்காகவா? உண்மையாதானா? சத்தியமாவா? உணர்ந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா தானே, ஆமா தானே. பிசாசுக்காக நான் அழைக்கப்படலையே, இந்த உலகத்திற்காக அழைக்கப்படலையே, தேவாதி தேவனோடு என்றென்றைக்கும் ஹல்லேலூயா 1000 பரிசுத்தவான்களோடு ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக, அவருடைய ராஜ்யத்தில் நாம் என்றென்றைக்கும் சூரியனை போல பிரகாசிக்குவதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். இதுதாங்க நம்முடைய அழைப்பு. வேற ஆண்டவர், நீ உளையான சேற்றில் இருந்து உன்னை என்ன பண்ணார்னா தூக்கி எடுத்தார். அது வேற நிலைமை. உன்னை தூக்கி எடுத்து எங்க தெரியுமா கொண்டு போறாரு? கன்மலை. ஹல்லேலூயா. அந்த அழைப்பு வேற. உன்னை பாவத்திலிருந்து தூக்கினவர் மீண்டும் பாவத்திற்குள்ளாய் உன்னை வழி நடத்துவதற்காக உன்னை அழைக்கல. சாபத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்தவர் மீண்டும் சாபமான வாழ்க்கை வாழ்வதற்காக உன்னை என்ன பண்ணல? அழைக்கல. பாவத்திலிருந்து உன்னை தூக்கினவர் உன்னை பரிசுத்தமாக்கி நித்திய ஜீவனுக்காக உன்னை அழைத்திருக்கிறார். அது அவருடைய மகிமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளாம் எதை திரும்ப எதிர்பார்க்குறோம்? ஆண்டவர்கிட்ட வந்தால் பணம் கிடைக்கும், ஏசாமி கிட்ட வந்தால் புகழ் கிடைக்கும், ஏசாமி கிட்ட வந்தால் உலக பொருட்கள் கிடைக்கும், ஏசாமி கிட்ட வந்தால் நல்ல செல்வமாக வாழலாம். நல்ல கவனிங்க, இதெல்லாம் அழிவுக்குரியது. ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதை தேடி வரும்போது அது உங்களுக்கு கிடைக்காது. உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு வரும்போது இவைகளெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னைக்கு பாருங்க, நல்ல கவனிச்சுக்கணும். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பிசாசின் ராஜ்யத்திற்காக நான் அழைக்கப்படலை. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள். எதற்கு சொல்லுங்க? எல்லாம் சொல்லுங்க. ஃபார் எட்டர்னல் காலிங். நம்முடைய அழைப்பு எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தோடு முடிவதற்காக அல்ல, பரம அழைப்புக்காக. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, பரம அழைப்பு இருக்கு. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அறிக்கை அழகாக நமக்கு சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்தவான் தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்பாக
அவருடைய மரண காலம் நெருங்கும் போது இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை சொல்லி என்ன பண்ணுறாரு, அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி பாருங்க அவர் சொல்கிற காரியம், சரிங்களா? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12 வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டதின் நோக்கம் நித்திய ஜீவனுக்காக மாத்திரமே. எல்லாம் கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? பரலோக வாழ்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. பரம ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா. பரம தேசத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய காரணத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா. என் அழைப்பு வேற, என் தெரிந்து கொள்ளுதல் வேற. சத்தமா சொல்லுங்க. என் அழைப்பு வேற, என் தெரிந்து கொள்ளுதல் வேற. இன்னும் நல்லா சொல்லுங்க. என் அழைப்பு வேற, என் தெரிந்து கொள்ளுதல் வேற. இந்த உலகத்திற்காக அல்ல, பாவத்திற்காக அல்ல, அழிந்து போகிற உலகத்தின் நன்மைக்காக அல்ல. என் வாழ்க்கையின் அழைப்பு வேற. சத்தமா. என் அழைப்பின் நோக்கம் வேற. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா அறிக்கை பண்ணுங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கீங்க. இந்த நோக்கத்தை உணரலைன்னு சொன்னா, சரிங்களா, தேவனை ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு ஏன் தான் ஏசாமி கிட்ட வந்தேனே தெரியலையே, ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாருன்னு தெரியலையே. இன்னைக்கு புரிஞ்சிச்சிங்களா ஏன் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு? கிறிஸ்தவர்களாக மாறுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள. இங்க கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. கிறிஸ்தவர்களாக மாறுவதற்காக உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள. இந்த உலகத்தின் நன்மைகளை அனுபவித்து அழிந்து போகிறதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளல. பரம ராஜ்யத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நல்லா கவனிங்க. நமக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த அழைப்புக்கு அபாத்திரர்களாக மாறி போனார்கள். அவங்களுக்கு கிடைக்கல, இதெல்லாம் இந்த பாக்கியெல்லாம் கிடைக்கல, இந்த ஸ்லாக்கியெல்லாம் கிடைக்கல நம்முடைய முன்னோர்களுக்கு. ஆனால் கர்த்தர் உனக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்கும் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஆமென். சிலர் கேட்பேன், நீங்க ஏன் சபைக்கு வந்தீங்க, ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? அவங்க சொல்கிறதுனா, என் கஷ்டம்லாம் போகிறதுக்காக கிறிஸ்தவனாக மாறிட்டேன். என்னை பேய் பிடிச்சி அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு, சபைக்கு வந்தேன், நல்லாயிட்டேன். அதனால் எங்கே வந்தேன்? சபைக்கு வந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகலை, சபைக்கு போனால் கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க, அதனால் சபையில் சேர்ந்தேன். எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அதனால் சபைக்கு போனேன். குழந்தை பாக்கியம் என்னாச்சு? கிடைப்பதற்காக. நான் வியாதிப்பட்டிருந்தேன், சபைக்கு போனதுனால சுகமாக்கப்பட்டேன், அதனால கிறிஸ்தவர்களாக மாறினேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு நோக்கம் மாத்திரமா, பரம அழைக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த அழைப்பு, தவிர வேற எதற்காக கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது இதுக்கு தான், பைபிள் வாசிக்கிறதுக்கும் இதுதான் காரணம், சபைக்கு வந்து ஆராதிக்கிறதும் இதுக்கு தான் காரணம். போலன்னா கெட்ட கெட்ட கனவு வந்தது பாஸ்டர், சூனியம் மந்திரம் என அழிச்சிடுமான்னு பயம் இருக்குது பாஸ்டர், நல்லது நடக்காதான்னு சொல்லி பயந்து சர்ச்சைக்கு வரேன் பாஸ்டர், ஏசாமி ஏத்துக்கணும் பாஸ்டர். அதற்காகலாம் இல்லை, பரம அழைப்புக்காக, பரம ராஜ்யத்திற்காக, அவருடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா. ஆமென், ஆமென். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. லூக்கா 5வது அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையிலே நின்று
2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கடற்கரையில் போய் நிற்கிறார். அங்கே 2 படவுகள் இருக்குது. மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த படகுலேருந்து கீழே இறங்கி கவனிங்க, வலைகளை அலசிட்டுருக்காங்க. அதில் ஒரு படகு சீமோனுடைய படகாக இருந்தது. புரிஞ்சுங்களா? கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சீமோனுடைய படகை தெரிஞ்சுக்கிட்டு, கவனிங்க, நல்லா கவனிங்க, சாப்பாட்டுக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல, உயர்வுக்காக அல்ல, மேன்மைக்காக அல்ல, கனத்திற்காக அல்ல, இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே அழிந்து போகிடும். அழியாத ஒன்றுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய பரம அழைப்புக்கு, நித்திய ராஜ்யத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு, இதற்காகவே நீ தெரிந்து கொள்ளப்பட்டாய். வேற அதர் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. அதை தேடி வந்தீங்கன்னா வீண், உங்கள் நோக்கம் வீண், உங்கள் ஆராதனை வீண், உங்களுடைய எல்லா பக்தியும் வீண். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. பேதுரு படகு கர்த்தர் என்ன பண்ணாரு தெரிஞ்சுட்டு உட்காந்து போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பண்ண ஆரம்பிச்சாருங்க? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். பிரசங்கம் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? சீமோனை பார்த்து சொன்னார், லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்ல கவனிங்க. சீமோனை பார்த்து என்ன சொன்னார்? ஆழத்தில் தள்ளிட்டு போய் என்ன பண்ண? மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் போய் மீன் பிடி. சரிங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. ஐயரே, போதகரே, ரா முழுவதும், இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். ராத்திரி முழுவதும் நாங்கள் என்ன பண்ணோம்? பிரயாசப்பட்டோம். ராத்திரி முழுவதும் என்ன பண்ணோம்? பிரயாசப்பட்டோம். ஆனால் என்ன கிடைக்கல? ஒன்னே ஒன்று கூட அகப்பட. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்றேன்? வலையை போடுகிறேன். போட்ட உடனே என்ன இருந்தது? அடுத்த வசனம் படிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக்கத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதை நிரப்பினார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, நல்ல கவனிங்க. எவ்வளோ மீனை தெரியுங்களா பிடிச்சாங்களா? 3 படகு. சொல்லுங்க, 3 படகு அமிழத்தக்கதாக. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன். எல்லாம் சொல்லுங்க. வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான. பயங்கர சந்தோஷம். அடேங்கப்பா, ராத்திரி முழுசும் என்ன இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு கண் விழிச்சு பார்த்தோம், ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ எவ்வளோ மீன் கிடைச்சிது? வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடிச்ச. அது எத்தனை படகு தெரியுங்களா போட்டிருக்கீங்க? 2 படகுகளும் சரிங்களா, நிறம் அமிழத்தக்கதான மீன், அவ்வளோ திரளான மீன். ஆமென்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கிடைச்சிச்சு. பாருங்க, இது கிடைச்ச உடனே பேதுரு என்ன யோசிச்சிருப்பாருங்க? பேதுரு என்ன யோசிச்சிருப்பார்? அப்பாடா, இன்னும் 1 மாசத்துக்கு இந்த மீனெல்லாம் வித்து, இந்த மீனெல்லாம் வித்தா இன்னொரு ஒரு மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைச்சிடும். நம்ம கஷ்டம்லாம் என்ன ஆயிடும்? தீர்ந்துடும். சரிங்களா? நம்ம கவலையே இல்லாமல் இருக்கலாம். திருப்பி கடலுக்கு கூட அடுத்த 1 மாதம் பொறுத்து வரலாம் போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருப்பார் தானே? ஆமாவா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும் பேதுருக்கு. இவ்வளோ மீனா, இவ்வளோ திரளான மீட்கள், பரவாயில்ல, இது நம்மளுடைய பிழைப்புக்கு போதுமானது, நம்முடைய வருமானத்துக்கு போதுமானது, நம்முடைய கடன் அடைக்க போதுமானது, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு போதுமானது நினச்சிருப்பாரா? சத்தமாக சொல்லுங்க.
ஆமாம், அவ்வளோ சந்தோஷம். ஒவ்வொரு மீனையும் பார்க்கும் போதெல்லாம் இவ்வளோ விலை போவோம், இவ்வளோ விலை போவோம், இவ்வளோ விலை போவோம், இங்கே அங்கே வித்துடலாம், இது அங்கே வித்துடலாம், அப்படியே ஓடிட்டு இருக்குது. அப்புறம் திடீர்னு ஆண்டவர்கிட்ட வந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கும் கூட்டாளிகளான செபுதியவன் குமாராகிய யாக்கோப்பும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, எங்க போயிட்டாங்களா? அவருக்கு பின் சென்றார்கள். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருக்கு பின் சென்றாங்க? மீனுக்கு பின்னாடி போனாங்களா? சத்தமா சொல்லுங்க. நிறைய மீன் கிடைச்சிச்சு, இன்னாத்து இவர் பக்கம் போகணும், இவர் ஏதோ கூப்பிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு மீனுக்கு பின்னாடி போயிடுறாங்க. சொல்லுங்க, நிறைய பேர் மீனுக்கு பின்னாடி. போதும், கிடைச்சிச்சு. சுகம் கிடைச்சிச்சு, போதும், ஏசாமி வேணாம். பணம் கிடைச்சிச்சு, போதும், ஏசாமி வேணாம். பலம் கிடைச்சிச்சு, ஏசாமி வேணாம்.
நன்மை கிடைச்சிச்சு ஏசாமி வேணாம். நான் சொல்றேன் பாரு, மீனு பின்னாடி போகல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மீனு பின்னாடி போகல. கரங்களை உயர்த்தி நல்லா, மீனுக்கு பின்னாடி பேதுரு போகல, மீன்களுக்கு பின்னாடி பேதுரு போகல. கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். யாருக்கு பின்னாடி போனாங்களா? சத்தமா சொல்லுங்க, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆகணும். ஹல்லேலூயா. அதுதான் உங்கள் அழைப்பின் நோக்கம். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற மகத்துவமான காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நீங்க தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் சாபங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறவர்கள் நீங்க தான். இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களும் அநியாயங்களும் தடுத்து நிறுத்த நீதிமான்களாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் கிரியை செய்கிற அசுத்தாவின் வல்லமைகளை கட்டி ஜெயிக்கும்படியாய் மகத்துவமான கிருபையினால கிரியினாலே நிரப்பப்படும்படி தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்க ஜெபம் அவசியம், உங்க ஜெபம் அவசியம், உங்க ஆராதனை அவசியம், உங்க நீதி அவசியம், உங்க பரிசுத்தம் அவசியம். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? உங்க மூலமா இதெல்லாம் நடக்கணும். சத்தமா சொல்லுங்க ஆமென். இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய், வேறொன்றுக்கு நீ அழைக்கப்படல. இன்னும் சத்தமா, இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும், சத்தமா சொல்லுங்களேன், பாரமான யாவற்றையும். கையை வைத்து சொல்லுங்க, பாரமான யாவற்றையும். இன்னும் கர்த்தர் சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவேன். சத்தமா சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு ஓட்டம். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமிச்சு வச்சுட்டாரு. அது நித்திய ஜீவனுக்கான ஓட்டம், அது மகிமைக்குரிய ஓட்டம், அது மகத்துவக்குரிய ஓட்டம். அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ எங்க வரணும்? மீன் பின்னாடி போகல, என் பின்னாடி நீ வா. பேதுரு என்ன பண்ணாருங்க? போனாரா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஃபுல்லும் எது பின்னாடி போனோம்? போயிட்டு இருந்தீங்களா? சந்தோஷம். மீன் பின்னாடி போயிருந்தா மனம் திரும்பலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. சரிங்க. மத்திய 26வது அதிகாரம் 70வது வசனம். மத்திய 26:70. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு காலகட்டம் வந்ததுங்க. தயவுசெய்து கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனி. கவனிங்கன்னு சொன்னால் அப்போ தான் இது பண்ண. ஒரு காலகட்டம் வந்தது. யாரை மறுதலிக்கும்படியாக? ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தானா? எல்லாருக்கும் முன்பாக பேதுரு என்ன பண்ண? ஆண்டவரை மறுதலித்தான், சபிக்க ஆரம்பித்தான், சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இந்த பேதுருக்கு தான் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய வெளிப்பாட்டை கொடுத்தார். அழைத்தவர் சும்மா விட்டுடல. ஆண்டவர் என்ன பண்ணல? சும்மா விடல. பரலோகத்தின் வெளிப்பாட்டை யார் கொடுத்தாரு? பேதுருக்கு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு தெரியுமா? வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, யோவான் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை நீங்களும் நானும் பெற்று இருக்கிறோம். கையை வச்சு சொல்றீங்களா?
என்ன வெளிப்பாடு தெரியுமா? என்ன ரெவலேஷன் தெரியுமா? நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. அவரால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்கிற வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். சத்தமா சொல்ல மாட்டேங்க. யாரை நீங்க ஆராதிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. யார் ஆராதிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசுவை. யாரை நம்புறீங்க? ஏன் ஏன் ஏன்? அவர் உண்மை என்கிற வெளிப்பாட்டு கிடைத்ததினாலே, அவர் உண்மை என்கிற வெளிப்பாடு கிடைத்ததினாலே. சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, இங்க உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் நித்திய ஜீவன் என்று தெரியாம இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் சந்தோஷம் சொல்லுங்க, எனக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதனால தான் எனக்கு கிருபை, அதனால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதனால தான் எனக்கு பாதுகாப்பு, அதனால தான் எனக்கு ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் அபிஷேகம், அதனால தான் நித்திய ஜீவன், அதனால தான் பரிசுத்தம். இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதுனால, இந்த வெளிப்பாடு எங்கன்னு தெரியுமா வந்துச்சு? உங்களுக்கு எனக்கும் மாம்சமும் ரத்தமும் இது வெளிப்படுத்தல, ஒரு மனுஷன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தல. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தின் தேவன். கரங்களை நல்லா உயர்த்தி, ஐயா உம்மை அறிந்து கொள்கிற அந்த வெளிப்பாட்டை என் வாழ்க்கையில கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி ஒரு வெளிப்பாடு என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, எத்தனையோ என் முன்னோர்கள் உம்மை அறியாமலே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்காமலே, உம்முடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளாமலே, கிருபையை பெற்றுக்கொள்ளாமலே, நித்திய ஜீவனை அறியாமலே அழிந்து போனார்களே. அதுல நான் போயிருப்பேன். ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்தினதுனாலே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே. உம்மை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஒரு முறை ஆண்டவர் பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டு ஒளிமலைக்கு போய் அவரை என்ன பண்ணாரு? தேவன் என்று சொல்லி அவங்களுக்கு முன்னாடி காண்பித்தார். தேவனாகிய கர்த்தர் தான் என்று யாருக்கு காண்பித்தார்? பேதுருவுக்கு காண்பித்தார். வாசிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் தேவன் என்பதை கவனிங்க, தான் தேவன் என்பதை அப்படியே என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தி காண்பு. பேதுரு அதை பார்க்கிறாரு. பார்த்தோன்னே பயந்துட்டார். இவ்வளோ நேரம் பார்த்தவர் வேற, என் படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணின வேற, ஆனால் இப்போ பார்க்குற இயேசு கிறிஸ்து வேற இருக்காரு. ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டலாம். ஏன்னா மோசேவும் எலியாவும் அவரோடு பேசி கொண்டிருந்தார்கள். பரிசுத்தவான்களாகிய மோசேவும் எலியாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசுறான். இந்த தரிசனத்தை பார்க்குறான். ஒரு பக்கம் மறுரூபமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கம் மோசே எலியாவும் அந்த நேரடியாக பார்க்குறான். உடனே ஒரு சத்தம் பரலோகத்தில் இருந்து. என்ன சத்தம் தெரியுமா? வாசிங்க. அதில் அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாய். இங்க பாருங்க, திடீர்னு சொல்லி ஒரு மேகம் அவர்கள் மீது என்ன ஆயிடுச்சா? ஒளியுள்ள ஒரு மேகம். பிரைஸ் தி லார்ட். மேகம் சொன்னாவே கருப்பாக தான் இருக்கும், ஆனால் இந்த மேகம் எப்படி இருந்துதான்? ஒளியுள்ள மேகம். சத்தமாக கவனிச்சு கொள்ளுங்க. உங்கள் அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னா உங்கள் அழைப்பின் நோக்கத்தை நீங்க உணராவிட்டால் இந்த உலகத்தில் உங்க வாழ்க்கை வீணாயிடும். தேவ பிள்ளையே, தம்பிங்க கவனி. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மீது நிழலிட்டது. அதுலேருந்து ஒரு சத்தமா, என்ன சத்தம் தெரியுமா?
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, பரலோகத்தின் வெளிப்பாடு, மறுரூபமாக்கப்பட்டதின் அந்த மகிமை, பரிசுத்தவான்கள் எலியாவும் மோசேயும் பேசுகிற அந்த சம்பவம், ஒரு பெரிய சத்தம் மேகத்திலிருந்து, இப்படி எல்லாவற்றையும் யார் தெரியுமா அனுபவித்திருந்தது? யாருங்க? ஆனால் ஒரு டைம் வரும்போது எல்லாருக்கும் முன்பாக அவன் மறுதலித்தான். அவங்க சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஆண்டவரத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம், நிறைய காரியங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம், அநேக வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். சத்தமாக சொல்லுங்க ஆமென். ஆனால் என்ன பண்ணிட்டோம்னா, அநேக நேரங்களில் கர்த்தரை மறுதலித்து விடுகிறோம். கர்த்தரை மறுதலித்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது வாசிங்க, யோவான் 21வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமானது, சீமோன் பேதுருவும் தித்திமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானான் ஊராகிய நாத்தனாவிலும் செபத்தேவிலும் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது, வாசிங்க அடுத்த வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எல்லாருக்கும் முன்பாக பேதுரு மறுதலித்தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் முன்பாக யாரை மறுதலிச்சிட்டாங்க? எதை தெரியுமா சொன்னான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற அந்த பரலோகத்தின் வெளிப்பாட்டை பெற்றவன் இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருந்தால் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதுதான் மறுதலிக்காத வாழ்க்கை. இஷ்டம் போன வாழ்ந்துட்டு செய்த பாவத்தை திரும்ப செய்து ஆண்டவர் எதையெல்லாம் மன்னிச்சாரோ அதெல்லாம் திரும்ப நம்ம எடுத்துட்டு வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட பேதுருக்கு திரும்ப ஆண்டவர் தரிசனமாகிறார். திரும்ப என்ன பண்றாரு? தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்களெல்லாம் கூடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். நீ மறுதலிச்சிட்ட, யாருன்னு தெரியாத என்ன பண்ண, என்ன மறுதலிச்சிட்ட, எல்லாருக்கும் முன்பா என்ன மறுதலிச்சல. ஆனா பாரு, உன்னை நான் தேடி வரேன். ஏன் சொன்னா, உன் அழைப்பு அது மாதிரி, உன் தெரிந்து கொள்ளுதல் அது மாதிரியானது. எத்தனை முறை நம்ம மறுதலித்தாலும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறத அவர் ஒரு நாள் என்ன பண்றதில்ல, நமக்கு விலக்கி வாய்க்கிறதில்ல, நமக்கு மறைக்கிறதில்ல, நமக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தே கொண்டு இருக்கிறார். ஐயோ, இவன் மறுதலிச்சிட்டானே, இவனை விட்டு போயிடலான்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? அப்படி போயிட்டாருன்னு சொன்னா அவர் அழைத்த அழைப்பு வீணாயிடுமே, அழைப்பின் நோக்கம் வீணாயிடுமே தேவ பிள்ளையே. அதனால தான் எத்தனை முறை ஆண்டவரை மறுதலித்தாலும் ஆண்டவர் உன்னோட பேசுறாரு, ஆண்டவர் உன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. என் கிருபை உனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு, என் பாதுகாப்பு உனக்கு இருக்குன்னு சொல்றாரு. எத்தனை முறை மறுதலித்தா கூட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறத உனக்கு மறைக்கல. காரணம் என்ன தெரியுமா? அப்படி உன்னை வெறுத்துட்டு அவரை மறைச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் அழைத்த அழைப்பு வீணாயிடுமே, அழைப்பின் நோக்கம் வீணாயிடுமே. மறுதலிச்சிட்டானே, இவனுக்கு என்னை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரால் நினைச்சிருக்க முடியும். அப்படி நினைத்திருப்பார் என்று சொன்னால் அழைப்பின் நோக்கம் என்ன நோக்கம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். பேதுரு குறித்த ஒரு நோக்கம், முதல் நோக்கத்தை பார்த்தோம், உன்னை மனுஷன் பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அதே போல மத்தேயு 16வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், 18வது வசனம் 19வது வசனம்.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நல்லா கவனிங்க, நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. பேதுருடைய அழைப்பின் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கல்லின் மேல் சபையை கட்டணும். பாதாளத்தின் வாசல்கள் அது மேற்கொள்ளக்கூடாது. பரலோகத்தின் திறவுகோள்களை கொடுக்கணும். பூலோகத்தில் கட்டுறது பரலோகத்தில் கட்டப்படணும். பூலோகத்தில் கட்டவிழுக்கிறது பரலோகத்தில் கட்டவிழுக்கணும். இதுதான் பேதுருவுக்காக தேவன் கொடுத்த அழைப்பின் நோக்கம். இன்னைக்கு உன்னை எதற்காக தெரியுமா அழைத்திருக்கிறார்? ஒரு பரம அழைப்புக்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சோறு கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட வந்துடாத, துணி கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட வந்துடாத, பணம் பொருள் கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட வந்துடாத, நல்லதே இந்த உலகத்தில் வாழும்போது முழுவதும் நல்லதாவே வாழ்ந்து செத்து போயிடலான்னு வந்துடாதே. உன் அழைப்பின் நோக்கம் வேற. ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறதுக்கு நோக்கம் ஒரு வித்தியாசமானது. நீ நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எத்தனை தரம் ஆண்டவரை மறுதலித்தாலும் ஆண்டவர் உனக்கு தரிசனமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அழைப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஒருவேளை அந்த அழைப்பு சிதைந்து போனா நீ சிதையப்பட்டு போவாய், சிதறடிக்கப்படுவாய். உன் குடும்பம் சிதறடிக்கப்படும். மொத்த பேரும் நித்திய அழிவாக்கிய நரகத்துக்கு போயிடுவீங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே அழிவுள்ளது அழியாமை சுதந்தரித்துக் கொள்வதில்லை. நல்ல கவனிங்க ஒரு நிமிஷம். இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற பொருள், பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, பேரு எல்லாமே இந்த உலகத்தோடு அழிகிறது. இந்த அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்காத தேவ பிள்ளையே. அந்த அழியாமையை சுதந்தரிப்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னையே என்னைய தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீ எத்தனை தர மறுதலித்தாலும் கர்த்தர் உனக்கு தரிசனமாகிறதுக்கு காரணம், உன்னோடு பேசுகிறதுக்கு காரணம், உன் அன்பினால் நிறைப்பதற்கு காரணம், கிருபையினால் உன்னை நிறைப்பது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? என்னை மறுதலிச்சு தண்டிச்சாரா? தண்டிக்கல. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் தண்டனை வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அழைப்பின் நோக்கம் ஒரு நாளும் சீர்கெட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாளைக்கு குறை சொல்லி வாழ்ந்ததெல்லாம் இன்னைக்கு மாற்றிடுங்க. ஆண்டவரை குறை சொல்லி, ஆலயத்தை குறை சொல்லி, ஊழியக்காரனை குறை சொல்லி எல்லாவற்றையும் மறந்து உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, என்னுடைய அழைப்பு வேற ஆண்டவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் அழைப்பு வேற. தம்பி கரங்களை உயர்த்தி சொல்லு. ஹல்லேலூயா. என் அழைப்பு வேற, என் அழைப்பு வேற, என் அழைப்பு வேற. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, சரிங்களா, உன்னதங்களில் இருக்கிற மகத்துவங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மையா நடத்த போகிறாரு. ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். அப்போ ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தி காமிச்சிட்டு வந்தாரு. அப்போ கூட அவன் மனம் திரும்பல. யார் மனம் திரும்பல தெரியுமா? யாரு? பேதுரு மனம் திரும்ப. அவன் கூட்டாளிகள்லாம் கூட்டிக்கிட்டான். இன்னைக்கு அப்படிதான், நிறைய பேர் அப்படிதான். கேட்டால் 10 வருஷம் சர்ச்சுக்கு வரேன், 5 வருஷம் சர்ச்சுக்கு வரேன், 20 வருஷம் சர்ச்சுக்கு வரேன், மனம் திரும்புதலே கிடையாது. ஒரே ஒரு பர்சன்ட் கூட மனம் திரும்புதல் கிடையாது. பிரயோஜனம் இல்லாதவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள். பாருங்க, ஆண்டவர் தரிசனமாகிறார். மறுதலிச்சு போனவன் தானே தரிசனமானவன. மனம் திரும்பினா மனம் திரும்பக்கூடாதா? மனம் திரும்பல. திருப்பி என்ன பண்ண தெரியுமா? அவன் கூட்டாளி சீஷர்கள்லாம் கூட்டிட்டு, நான் மீன் பிடிக்க போறேன். எங்க போறேன்? நான் மீன் பிடிக்க போறேன். திருப்பி எங்க போயிட்டான் சொல்லுங்க? ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? மனுஷனை பிடிப்பதற்காக அழைத்தார். திரும்ப அவனுடைய எண்ணம் எங்க போயிடுச்சுங்க? மீன் பிடிப்பதற்காக. இன்னைக்கு சபையில மனம் திரும்பாத நிறைய பேர் இருக்காங்க. திரும்ப உலகத்து பக்கம் திரும்பி பார்த்துறாது. என்ன பண்றாரு தெரியுங்களா? கூட்டாளிகள்லாம் கூட்டு போயிட்டு என்ன பண்றாரு? மீன் பிடிக்கிறார். ஆனா ஒரு மீனும் கிடைக்கல.
ஒரு மீனும் கிடைக்கல. திரும்ப அதே சத்தம். என்ன தெரியுமா சத்தம்? அந்த பக்கத்தை போய் அந்த பக்கத்துல போய் என்ன பண்ண? வலைய போடு. சத்தமா சொல்லுங்க. எதே சத்தம், எதே சத்தம்? அது ஆரம்பத்தில் அழைத்த அதே சத்தம். பாருங்க 21 3வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒன்றும் பிடிக்கல. சரிங்களா? அப்புறம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் அப்பொழுது ஆண்டவர் இயேசு, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும், அப்பொழுது அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆமா, ஆண்டவர் அடிக்கடி நினைப்பூட்டுவார். அவருடைய அன்பை நினைப்பூட்டுவார். அவருடைய இரக்கத்தை நினைப்பூட்டுவார். ஏன் தெரியுமா? அவருடைய அழைப்பு நிறைவேறுவதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். போய் நிற்கிறார் கரையில், யாருன்னே தெரியல. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இதெல்லாம் இல்லாமல் ஏதோ கடமைக்காக ஆராதிக்கம் தான் வீணான ஆராதனை. இன்னைக்கு மனம் திரும்பலாம். நல்லா கவனிங்க. கரையில் போய் நிற்கிறாரு, பின்மாற்றம் அடைஞ்சு மீன் பிடிச்சுனுக்கு போகிறதுக்குறான். ராத்திரிலாம் ஒன்றும் இல்லை, கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், அந்த பக்கம் போடு. அந்த சத்தத்தை கூட அவனுக்கு கேட்கல. எங்கேயோ கேட்ட சத்தமாச்சு, எனக்கு பழக்கமான ஒரு சத்தமாச்சு. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நிறைய பேருக்கு பழக்கமே வர்றதில்லை. ஆனால் ஆண்டவர் பேசுவார். நீ மனந்து ரொம்ப, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். என் சத்தத்தை உணர்ந்து கொள், அது உன் அழைப்பை உனக்கு பூர்த்தியாக்கும். ஹல்லேலூயா. அந்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். போய் அந்த சத்தத்தை கேட்ட உடனே புரிஞ்சுக்கொள்ள, வலையை போட்ட உடனே திரளான மீன்கள். அப்பதான் யாரோ ஒருத்தர் சொல்றான், பேதுருவால புரிந்து கொள்ள முடியல. ஒருத்தன் சொல்றான், அவர் ஆண்டவர்ன்னு சொல்றான். ஆண்டவர் யாருன்னே தெரியாம பேதுரு போயிட்டான். கவனிங்க, ஆண்டவர் தெரியாமையே இந்த வருஷம் ஃபுல்லா வாழ்ந்துட்டீங்க. தயவுசெய்து சொல்றேன், சும்மாலாம் வராதீங்க. உங்க ஆராதனை வீண். சும்மா விளையாட்டெல்லாம் போவாதீங்க. ஆண்டவருடைய சத்தத்தையே அறியாதவனாக இருந்தான். யார் தெரியுமா? யாருங்க? பேதுரு. யாரோ ஒருத்தர் சொல்ற பாருங்க, அங்க 7வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அப்ப கூட யார் தான் சொல்றாங்க? பேதுருவால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தரை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தரை உணர்ந்து கொள்ளுங்க. தயவுசெய்து கரங்களை பாருங்க, நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றலைன்னா பரிதாபம் நமக்கு. ஆண்டவருடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறலனா நமக்கு ஐயோ. ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறலனா நாம் நித்திய ஜீவனை இழந்து போவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்கேயோ உட்கார்ந்து யோசிச்சுட்டெல்லாம் இருக்காதீங்க. இது அல்ல, இது கடைசி காலம். ஆண்டவர் கிரியை செய்கிற காலமாய் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய நோக்கத்தை உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிற இந்த வேளையில அவருக்கு ஒப்புக்கொடு. சத்தமா கரங்களை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறார். கடைசியா என்ன தெரியுமா பண்ணாரு? யோவான் 21வது வசனம், 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரலாம். துரிதமா எல்லாம் சேர்ந்து வாசிங்க, வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை
ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, நல்லா கவனி. கடைசியாக என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாருங்க? அழைப்பின் நோக்கத்தை உணர்த்துறாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயா, என்னை நேசிப்பையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என் அழைப்பின் நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேற உன்னை ஒப்பு கொடுப்பாயா? மறுதலித்து போனா, பின்வாங்கி போனா, ஆண்டவருடைய சத்தத்தை உணரலை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தன்னை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையில் என் அழைப்பின் நோக்கம் நிறைவேற ஒப்பு கொடுப்பாயா? அப்படியே கண்களை மூடி எழுந்துக்குங்க. வீணாக போயிடாதீங்க அன்பு மகளே, வீணாக போயிடாது. கரங்கள் எல்லாம் உயர்த்தி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாம் நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.